இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சி அநேக இடத்துல பார்க்குறவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் பேசின வார்த்தை, நேற்று இன்னொருத்தர் பேசின வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, முந்தினத்து ஒரு பாஸ்டர் பேசினாங்க எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு ஒவ்வொரு நாளும் அவங்க வெளியில் பார்க்கும்போது கமெண்ட்டில் சொல்கிறாங்க. கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை தொடுகிறார், வார்த்தையின் ஊடாய் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதனால் அவருடைய கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலை 7லேருந்து 7:10 வரை ஒளிபரப்பப்படுகிறது. மற்றவங்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தூரத்தில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, வெளி தேசத்தில் இருக்கிறவங்களாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும். குறிப்பாய் நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சி நிறுவனராகிய ஐயா பில்லிகிராம் அவங்களை கொண்டு ஆண்டவர் இந்த கடைசி நாளுக்குரியதான எச்சரிப்பின் செய்திகளை அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மற்றவங்க கூட இணைந்து பேசப்படுகிற உலக அளவில் தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதான அந்த காரியங்களுடைய தத்துரூபமான செயல்பாடுங்க ஆதாரப்பூர்வமாக வைத்து அநேகருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்களும் தொடர்ந்து இதில் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குமானால் கீழ்கண்டு இருக்கிற தொலைபேசி எண்களுக்கு அவங்க பாஸ்டருங்க பேசும்போது அவங்க கீழே அவங்களுடைய பேரும் தொலைபேசி எண்கள் உண்டு. அதனால் அந்த பாஸ்டர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். கிரேஸ் தொலைக்காட்சியுடைய எண்கள் உங்களுக்கு உண்டு. அதனால் இப்படிப்பட்ட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்லி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பி கொண்டு அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ரகசியத்தை நம்ம பார்த்து சொல்ல போகிறோம். இயேசு சுவாமி சொல்லப்பட்ட ஒரு காரியம். The Lord began to teach to the people. என்ன சொல்கிறார் பாருங்கள். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என சொல்லி சீஷர்களுக்கு கற்பித்து கொண்டு இயேசு பயணமாய் போய் கொண்டிருக்கிறார். இது ஓமையை சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு சுவாமி உங்களை பார்த்து சொல்கிறாரு, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தில் இது வரைக்கும் நீங்கள் எதுவும் கேட்கல, அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணல, நன்மை தரல, நன்மையை நீங்கள் கண்டடிச்சுக்கல. அதனால் இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தரவென்றார். வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம் தட் வில் பி கிராண்டட் டு யூ. தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். The Lord will give freely. கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார். அந்த இலவசமாய் கொடுக்கிற காரியத்தை நீ பெற்றுக்கோ. தேவனை இலவசமாக ஆசீர்வதிக்கிறார், இலவசமாக சுகத்தை கொடுக்கிறார், இலவசமாக உனக்கு நன்மையை தருகிறார், இலவசமாக உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதை நீ பெற்றுக்கோன்னு சொல்கிறார். அதனால தேவ ஜனங்களை கேட்கும்போது தான் தேவன் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஒரு மனுஷங்கிட்டே உனக்கு தேவை இருக்குதுன்னு கேட்கும்போது தான் உனக்கு கொடுப்பாங்க. சும்மா நின்று கொண்டு தான் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கடைக்கிட்ட போய் யாரோ நின்று இருக்கிறாங்க, அவங்க சொல்கிற எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னும் போது தான் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அன்லெஸ் நீங்கள் கேட்காம, அவங்களுக்கு தெரியாது ஏதோ காரணத்துக்காக நின்று இருக்கிறீங்க, சும்மா நின்று இருக்கிறீங்க, வேடிக்கைக்காக நின்று இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் மற்றவங்க நினைத்து கொள்வாங்க. அதனால் உனக்கு தேவை இருக்குதுன்னும் போது நீ கேட்கும்போது தான் அந்த காரியங்கள் உனக்கு கொடுக்கப்படும், அறிந்து கொள்ளப்படும். அப்படி இயேசு சுவாமி கற்றுக் கொடுக்கிறார், கற்பிக்கிறார். என்ன? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேவனை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, நன்மைக்கு தேடுங்க, ஆசீர்வாதத்துக்கு தேடுங்க. கடந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவான்னு சொல்லி. அப்படி தேவனாகிய கர்த்தரை தேடப்படும் போது நாம் அவரை கண்டடைவோம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. கேட்கும்போது கர்த்தர் கொடுக்கிறார், தேடும்போது நம்ம கண்டடைவோம். அடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு, தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். knock and it shall be open unto you. தட்டுங்கள். தட்டணும். தேவ சமூகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இயேசு சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு வெளிப்பாடு. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், அவர் இருதயத்தின் கதவை தட்டுகிறார்.
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானால், இருதயத்தை தட்டுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம திறக்கப்படும் போது தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். தேவன் நம்ம இருதயத்தில் குடிக்கொள்கிறார்னு சொல்லி நம்ம எதுக்கு தட்டுவோம்னா, குடிக்கொள்வதற்கு தான். ஒரு வீட்டை பூட்டி இருக்கிற வீட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், போய் தட்டுவோம். திறங்க, இதில் நான் இருக்கணும், வரணும், நான் வெளியிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு போல. அருமையானவர்களே, இந்த வசனம் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்பிக்கிற ஒரு காரியம். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்பதாக. ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்னு சொல்லி. அருமையான வார்த்தை. 7ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பழைய பாடல் ஒன்று உண்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார்னு சொல்லி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல்கள். இந்த பாடல்களெல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக எங்கேயோ நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போய்டும். அப்படியே தேவனோடு கூட இணைந்து இருக்க ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான வார்த்தை நமக்கு வேதத்தில் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம யோசிப்பதற்கு அது ஏற்றதாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி. இந்த வசனத்தை கேட்ட, கவனித்த, திறந்து பார்த்த இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம்ப்பா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவர்கள் என்று சொல்லி இந்த பிள்ளைங்க கேட்கட்டும், தேடட்டும், தட்டட்டும்ப்பா. கர்த்தர் நீர் அப்படி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.